சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். வலி பெருசா தெரியல, நான் கிளம்பி போலாமா? விஜய், வலி இன்னும் சரியாகல. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறதுனால வலி தெரியாம இருக்கு. உங்க கால் பிராக்சர் ஆயிருக்கு. 2 நாளாவது நடக்காம இருந்தாதான் கால் செட் ஆகும். டாக்டர், என் பிரச்சனை என்னன்னு சொல்லி இப்படி பண்றீங்களா டாக்டர்? என் பொண்ணை காணோம் டாக்டர், நான் அவளை தேடி போகணும். விஜய், நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்கல்ல, போலீஸ் தேடுவாங்க. உங்களை போக வேண்டாம்னு சொல்லல, உங்க காலை குணப்படுத்திட்டு போங்கன்னு தான் சொல்றேன். யார் தேடினாலும் என் பொண்ணை நான் தேடுற மாதிரி வருமா டாக்டர்? மத்தவங்க எல்லாம் அப்படி தேட மாட்டாங்க டாக்டர். நீங்க அப்படி நினைக்க வேண்டாம் விஜய். ஒண்ணுனாலே எல்லார் மனசும் பதறதா செய்யும். சி மிஸ்டர் விஜய், கண்டிப்பா தேடுவாங்க. சார், விஜய்க்கு என்னாச்சு? நீங்க யாரு? நான் என்னோட ஃப்ரெண்டு குணா சார். மிஸ்டர் குணா, அவர் கால்ல பிராக்சர், வேற ஒண்ணு பெருசா இல்ல. ஆனா ஒண்ணு, நான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் அவரை பாத்துக்கணும். 2 நாளாவது ரெஸ்ட் எடுத்தாதான் உடஞ்ச எலும்பு செட் ஆகும். சார், நான் அவனை பாத்துக்கிறேன் சார். அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கு. ஆனாலும் அவன் கூட டிஸ்கஸ் பண்ணி நான் இருக்க சொல்றேன் சார். ஓகே, நான் வரேன். டேக் கேர் விஜய். டேய் விஜய், உன்னை பைக் எடுத்துட்டு போகாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். உனக்கு இருக்கிற பிரச்சனையில உன்னால கவனமா பைக் ஓட்ட முடியுமா? எதுக்குடா பைக்ல போன? சோசியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இருக்கேன்டா. யாராவது எங்கேயாவது இருந்து வெண்பா போல ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்றாங்கடா. பைக்னா வேகமா போயிட முடியுது, காரணம் இங்க இருக்கிற டிராபிக்ல போக முடியல. அதனாலதான் பைக்ல போனேன். இங்க பாரு, பைக் ஓட்ட மனநிலையில இப்ப நீ இல்ல. அதனால சொல்றத கேளு. தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீ பைக் எடுக்காத. சரி, வெண்பா பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி தீபன் கிட்ட தான் நான் போன்ல பேசிட்டு வந்தேன். இனி வெண்பாவை தேட வேண்டாம், அதுக்கான அவசியம் இருக்காதுங்கிற மாதிரி தீபன் சொன்னாரு. உன்கிட்ட தீபனோட நம்பர் இருக்கா? என்கிட்ட இல்லையே. ஏன்? உன் போன் என்னாச்சு? கீழே விழுந்ததுல உடைஞ்சிருச்சு. மல்லிக்கு தெரியும்ல, மல்லிகிட்ட கேட்டு வாங்கலாம்ல. ஆமா, மல்லிக்கு தகவல் சொல்லிட்டியா நீ? இல்ல, நான் சொல்லல. அவளுக்கு சொல்லவும் வேணாம், போன் நம்பரும் அவகிட்ட கேட்கவும் வேணாம். டேய், என்னடா சின்ன பையன் மாதிரி மரண பிடிச்சிட்டு இருக்க நீ? கால்ல பிராக்சர் ஆயிருக்குடா, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? பிராக்சர் ஆனா ஆயிட்டு போட்டோம், நீ அவகிட்ட சொல்ல வேண்டாம். நீ சொல்லாதானே ஈஸியா சொல்லிடுவ. அப்புறம் மல்லி என்ன திட்டுறதுக்கா? டேய், அதெல்லாம் அவ திட்ட மாட்டாடா, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லாதடா. அவ இங்க வர்றத நான் விரும்பல. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? மல்லிதான் குழந்தைய தொலைச்சான்னு நீ சீரியஸா நம்புறியா? மல்லி தொலைச்சான்னு நான் நினைக்கலடா. அவ அப்படி தொலைக்கிறவளும் இல்ல. அவ கூட இத்தனை நாள் வாழ்றேன், அது கூட எனக்கு தெரியாதாடா. அப்புறம் என்னடா, குழந்தை காணாம போனதுக்கு இன்னும் அவ மேல எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆனா அவ என் சொல் பேச்ச கேட்டிருக்கணும்டா. நான் அவளை வான் பண்ணாம இருந்து குழந்தை காணாம போயிருந்தா நான் இவ்வளவு டென்ஷன்லாம் ஆயிருக்க மாட்டேன்டா. என் மனசுல ஏதோ ஒண்ணு தப்பா படுது, ஏதோ ஒண்ணு தோணுது. அதனாலதான் நான் மல்லிய வெண்பாவை கூட்டிட்டு போக வேணான்னு சொன்னேன். அதே மாதிரி கூட்டிட்டு போய் வெண்பா காணாம போயிட்டா. அந்த வழியில இருந்து என்னால வெளியில வர முடியல. டே விஜய், குழந்தை காணாம போனது உனக்கு எப்படி வலிக்குதோ அப்படிதான்டா மல்லிக்கு வலிக்கும். நீ அவளுக்கு ஆறுதல் சொல்லலனா வேற யாருடா ஆறுதல் சொல்லுவா? சொல்லு. என்னால இப்ப அதெல்லாம் யோசிக்க முடியாதுடா. எனக்கு என் வெண்பா கிடைக்கணும். அவளை எப்படியாச்சும் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரணும். அது ஒண்ணுதான் என் மனசுல இருக்கு. டேய், தேடுவோம்டா, நான் வேணான்னு சொல்லல. ஆனா மல்லியும் கூட வச்சுக்கோடா. அவளை நீ விலக்கி வச்சினா நீ தான்டா பலவீனமாவ. டேய் குணா, உன்னால இருக்க முடிஞ்சா இரு, இல்லனா நீ கிளம்பி போ. என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம், புரியுதா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. உன்னை இன்னைக்கு நேத்தா எனக்கு தெரியும். உனக்கு ஒருத்தர் மேல கோவம் வந்துச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. சரி, நீ ரெஸ்ட் எடு. உனக்கு சாப்பாடு என்ன கொடுக்கலான்னு நர்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கீழே விழுந்ததுல என் போன் உடைஞ்சிருச்சு. பக்கத்துல ஏதாச்சும் போன் ரிப்பேர் சென்டர் இருந்தா போய் சரி பண்ணிட்டு வா. டேய், இந்த போனால தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. பேசாம இருக்க மாட்டே நீ? அப்புறம் சரி பண்ணிக்கலாம்டா. டேய், நான் சோசியல் மீடியால விளம்பரம் கொடுத்திருக்கேன். அது இந்த நம்பர்ல தான் கால்லாம் வரும். என்னால போன் இல்லாமலாம் இருக்க முடியாது. நீ உடனே போய் ரெடி பண்ணிட்டு வா. அங்க இருக்கு பாரு, எடுத்துக்கோ. அது ஒண்ணு இருக்கே. சரி சரி, சரி பண்ணிட்டு அப்படியே உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். வெண்பா, நீ எங்க செல்லம் இருக்க? டாடாவை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டே செல்லம். நீ சாப்பிட்டியா?
உன்னை கூட்டிட்டு போனவங்க உன்னை பத்திரமா வச்சிருக்காங்களா இல்ல கொடுமைப்படுறாங்களா? டாடாவால தாங்கிக்க முடியல செல்லம். டாடா எப்பவும் சொல்ற மாதிரி நெருக்கடியான சமயத்துல கண்ணை மூடிக்கிட்டு ப்ரே பண்ண. நிச்சயம் டாடாக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். டாடா உன்கிட்ட வந்துருவேன். நீ தைரியமா இரு செல்லம். வெண்பா, எங்க இருக்க? இந்நேரம் 100 தடவை மல்லிமா மல்லிமான்னு கூப்பிட்டிருப்ப, 100 கேள்வி கேட்டிருப்ப. ஆனா 2-3 நாளா உன் குரலை கேட்காம இருக்கேன். எப்ப வெண்பா மறுபடியும் என்ன மல்லிமான்னு கூப்பிடுவ? இந்தா மல்லி, பாலக்குடி. வேண்டாம் அண்ணி. மல்லி, நான் நேத்தே சொல்லிருக்கேன், இனி நான் எப்பவும் சாப்பிட கொடுக்கறத வேண்டான்னு சொல்லவே கூடாதுன்னு. ஏன்னா இப்ப இருந்து நீ சாப்பிடுறது உனக்கு சாப்பிடுறது இல்ல, உன் குழந்தைக்காக நீ சாப்பிடுறது. குடி. என்ன சொன்னா? ஏதோ புதுசா வித்தியாசமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னா? நாளாக எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அண்ணி. தப்பா யோசிக்க கூடாதுன்னு மனசு சொல்லுது. ஆனா ஒவ்வொரு நாளும் போக போக மனசு தப்பாதான் யோசிக்குது. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. வெண்பாவை பத்தி பேசுறாளா? இங்க பாரு, மத்த நேரத்துல நீ அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் வெண்பாக்காக தான் நீ அழறேன்னு சொல்லி நான் விட்டுருவேன். ஆனா இப்போ உன் வயித்துல ஒரு உயிர் இருக்கு மல்லி, நீ இப்படி அழக்கூடாது. வயித்துல உயிர் இருக்கா? அப்போ இவ கன்சீவா இருக்காளா? அதான் 2-3 தடவை மயக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அட கள்ளி, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, திருட்டு கழுத அசால்ட்டா மறைச்சிருக்கா. வெண்பா இல்லாத வீட்ல நான் எப்படி அண்ணி அழாம இருக்க முடியும்? அவ வர வரைக்கும் அந்த பிரஷரும் டென்ஷனும் இருக்கதானே செய்யும். வெண்பா நிச்சயம் கிடைச்சிருவா. ஆனா இன்னொரு உயிரையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புல இருக்கு. அதனால தயவு செஞ்சு அழாத. கன்ஃபார்ம் தான், டவுட்டே இல்லை. அதான் மூச்சுக்கு 300 தடவை வயித்துல இருக்கிற குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இத்தனை நாள் வெண்பா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ புதுசா ஒரு குழந்தைக்கு தாயாயிருக்கா. இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமான்னு தெரியலையே. சரி, நேராவே கேட்டு பாப்போம். எனக்கு போன் எப்பவுமே ரீச் ஆகாது. அவனுக்கு போன் கிடைக்கலனா என்ன, வாய்ஸ் நோட்டாவே அனுப்புவோம். அட்லீஸ்ட் அது அவனுக்கு கிடைக்கும்ல. ஒருவேளை இவளுங்க பர்பஸா மறைச்சிருந்தாலும் கூட இவளுங்க அப்படியே மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும். அவளுக்குன்னு ஒரு குழந்தை உண்டானதுனாலதான் வெண்பாவை வேணும்னே தொலைச்சிருக்கான்னு விஜய நினைக்க வைக்கணும். அப்படி செஞ்சிருவோம். டே விஜய், உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா, அது நான் உயிரோட வேற இருக்கேன். ஏண்டா என்கிட்ட போய் இந்த விஷயத்த மறைச்சிட்டல்ல?
இங்கதான் வர சொன்னாங்களாடா? ஆமாக்கா, சூலூர்பேட்டை போர்டு இருக்கும், அங்க நிறைய பஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துருங்க, நாங்களும் வந்துடுறோம்னு சொன்னாங்கக்கா. டேய், போலீஸோட எதுவும் வந்துட மாட்டாங்களே? அக்கா, இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே சரியா தானே இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் நடக்கும், நீ பயப்படாதக்கா. குழந்தைங்களை வண்டியில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ண முடியாதுடா. போலீஸ் இங்க வந்து கேட்டா என்னடா சொல்லுவேன்? ஃபுட் பாய்சனிங் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்னு சொன்னா நம்புவாங்களா? குழந்தைங்களை கைமாத்த வரவங்க முன்னாடி வந்து காத்திருக்க வேணாம். நம்ம ஊரா இருந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. மொழி தெரியாத ஊர்ல என்னடா செய்யறது? அக்கா, அப்படிலாம் நம்மள விட்டுற மாட்டாங்கக்கா, பயப்படாதக்கா. நான் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்டிய. எல்லாம் எங்க அக்கா தான், பேரு கலாவதி. அக்கா வணக்கங்கா. வணக்கம் தம்பி. பாபு, அக்கா எந்த விஷயத்த பண்ணாலும் பக்காவா பண்ணுவாங்க. இங்க நிறைய பேருக்கு குழந்தைங்களை வேற வேற விஷயத்துக்கெல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க. இந்த வேலைக்கு இப்பதான் வராங்க. யூ ஆர் வெல்கம் டு அவர் பிசினஸ்கா. இங்க கோடி கோடியே சம்பாதிக்கலாம், கவலையே படாதீங்க. இது ஸ்டார்டிங் தான். எங்க பாஸுக்கு உங்க சர்வீஸ் புடிச்சு போச்சுன்னா நிறைய விலை போட்டு கொடுப்பாரு. சொன்ன தேதி மாறாம குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஏன்னா நான் போற இடத்துல எல்லாம் குழந்தைங்க அப்படி வந்து என்கிட்ட ஒட்டிக்குவாங்க. அப்படி ஒரு ராசி எனக்கு. அப்படியா? சூப்பர்க்கா. உங்கள மாதிரி ஆளதான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். நிறைய டிமாண்ட் இருக்கு, எங்களால சப்ளை பண்ணவே முடியல. குழந்தையெல்லாம் வண்டியில மாத்திடலாமா? மாத்திடலாம். டேய், அவங்களை எல்லாம் இந்த வண்டியில ஏத்து. சரிக்கா, போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.